ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து மில்லிமீட்டர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து சென்டிமீட்டர்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இங்கே வந்து 3.5, கீழே வந்து 4.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்காச்சா? இதான் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ இதில் ரெக்டாங்கல் டூர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கல் போட்டுப்போம். அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு இங்கே போய் ஹேர் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கும் ஹேர் லைன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அவுட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி ஒயிட் கலரில் வரும்னு அது இது வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இம்போர்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் வேணால் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணால் நான் கொஞ்சோண்டு பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எஃபெக்ட் போயிட்டு பவர் கிளிக் போயிட்டு பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் கொடுத்துட்டு இந்த உள்ளே கொடுத்துருக்கோம்ல அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கண்டெக்ட் போயிடுங்க. எடிட் கண்டெய்னர் போயிட்டு இந்த பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ எனக்கு ஓகே இருக்குது. ஃபினிஷ் எடிட்டிங் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சா? இப்போ இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனு வந்து வேண்டாம், நம்ம இது பண்ணிடலாம். இப்போ பண்ணியாச்சா? இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்னு கொடுத்துக்கோங்க. குரூப் கொடுத்தாச்சா? இப்போ இங்கே போயிட்டு நம்ம A4 ஷீட்டில் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம்னா இங்கே A4 ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா A4 ஷீட்டில் நமக்கு இது இந்த சைஸில் தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த அவுட் சைடில் இருக்குல்ல லைன், அந்த லைன் எதுக்குன்னா நம்ம வந்து அதை சுற்றி தான் ஃபோட்டோ கட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை வந்து அப்படியே Ctrl D கொடுத்துக்கோங்க. Ctrl D கொடுத்துக்கிட்டு இந்த லைனோடு நம்ம சேமாக வச்சாலும் சரி ஒரே டைம்லேயே கட் ஆயிரும். இல்லைனா நம்ம நவுத்தி வச்சுக்கிட்டாலும் சரி, நான் இந்த லைனோடையே வைக்கிறேன். ஒரே கட்டிங்லேயே நம்மளுக்கு 2 சைட்லேயும் வந்துடும். இப்போ கட்டாக வச்சாச்சா? இது இப்போ Ctrl D கொடுத்திங்கன்னா அப்படியே அழகாக அதே மாதிரியே சேமாக வந்து உட்காந்துக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Dன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கு கீழே நான் இப்படி வச்சுக்கிறேன். அது சேமாக ஒட்டி வச்சாலும் வைக்கலாம், நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு Ctrl D கொடுப்போம். அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு A4 ஷீட்டில் எத்தனை ஃபோட்டோஸ் பார்த்தாங்கன்னா 5 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நமக்கு வருது ஒரு A4 ஷீட்டில். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு இந்த ஒரு 15 போதும், இந்த 15 வேணாம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை டிலீட் பண்ணிட்டு ஒன்று நமக்கு பெருசாக வேணும்னா இந்த ஒன்றை கிளிக் பண்ணிட்டு Ctrl Dன்னு கொடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு பெரிய ஃபோட்டோ வேணும்னா இப்படி பெருசாக வச்சுக்கலாம். இப்போ அதை விட ஒரு குட்டி ஃபோட்டோ வேணும்னா அதையும் நம்ம இங்கே எடிட் பண்ணிவிட்டு இங்கே சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு சிம்பிளாக செய்கிற ஒரு இது. வெறும் Ctrl D கொடுத்து மட்டுமே நம்ம வந்து இப்படி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இது